Hello students, இன்னைக்கு நம்ம 5th இந்த வீடியோல வந்து 5th practical program தான் பார்க்க போறோம். என்ன program அப்படின்னா display a string elements using class வச்சு பண்ண சொல்லிருக்காங்க. question என்ன அப்படின்னா write a program to accept a string accept பண்ணனும். அப்புறம் வந்து print the number of uppercase, lowercase, vowels, consonants and spaces. இது அந்த ஒரு string வாங்கணும். ஒரு ஸ்டேட்மெண்ட்னு வச்சுக்கோங்க, ஒரு சென்டென்ஸ். அதில் இருக்கிற எத்தனை அப்பர் கேஸ் இருக்குது, தட் இஸ் கேபிட்டல் லெட்டர் எத்தனை இருக்குது, ஸ்மால் லெட்டர் எத்தனை இருக்குது, எத்தனை வவல்ஸ் இருக்குது, எத்தனை கான்சனன்ட்ஸ் இருக்குது, எத்தனை ஸ்பேசஸ் இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ணி டிஸ்பிளே பண்ண வைக்கணும். சரியா? அதுவும் கிளாஸ் யூஸ் பண்ணணும். கிளாஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் பண்ணணும். அப்போ போனதில் என்ன சொல்லியிருந்தோம், செட்டு. அப்போ இதில் இந்த ப்ரோக்ராமில் என்ன அப்படின்னா கிளாஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கான். அப்போ இந்த ப்ரோக்ராம் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா கிளாஸ் கீவேர்டு வந்து கிளாஸ் எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கீவேர்டு கிளாஸ் போடணும். அதுக்கப்புறம் கிளாஸோட நேம் கொடுக்கணும். இங்கே கிளாஸோட நேம் வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு வச்சுருக்காங்க. சரியா? இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன லாஜிக் யூஸ் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்த்துருவோம். அப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிளாஸுக்குள்ளார நம்ம வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். அந்த ஃபங்க்ஷன் கிளாஸுக்குள்ளார இருக்கிற ஃபங்க்ஷனுக்கு பேர் மெத்தட்ஸ் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஃபஸ்ட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இனிட். கன்ஸ்ட்ரக்டர் வந்து இனிட்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இனிட்னு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து கெட் எஸ்டிஆர் அப்படின்னு இன்னொரு ஃபங்க்ஷன். அடுத்தது வந்து கவுண்ட்டுன்னு ஒன்று யூஸ் பண்ணுறோம். நாலாவதாக என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டிஸ்பிளே. சரியா? 4 மெத்தட்ஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம இந்த ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு இனிட் என்ன அப்படின்னா இதில் வந்து என்னெல்லாம் வேரியபிள் நம்ம யூஸ் பண்ண போகிறோமோ அது எல்லாத்தையும் நம்ம இனிஷியலைஸ் பண்ண போகிறோம். சரியா? ஸோ நம்பர் ஆஃப் அப்பர் கேஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு அப்பர் அப்படின்னு வச்சுருக்கோம். லோவர் கேஸ்க்கு வந்து லோவர்னு வச்சுருக்கோம். வவலுக்கு வவல், கான்சனன்ட்க்கு கான்சனன்ட், ஸ்பேஸ்க்கு வந்து ஸ்பேஸ்னு வச்சுருக்கோம். அந்த இன்புட் வாங்குகிறோம் இல்லையா அந்த ஸ்ட்ரிங்கு, அதை வந்து ஸ்ட்ரிங்குன்னு வச்சுருக்கோம். இது எல்லாத்தையுமே நம்ம இனிஷியலைஸ் பண்ணோம். இதெல்லாம் நம்பருன்றதுனால 0, ஸ்ட்ரிங்குன்றதுனால இதை வந்து எம்டி ஸ்ட்ரிங்காக இனிஷியலைஸ் பண்ணுறோம். அப்போ டபுள் கோட்ஸ், 2 டபுள் கோட்ஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் போடலாம், இல்லை சிங்கிள் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கூட கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் நம்ம யூஸ் பண்ணுற வேரியபிள். ஓகேவா? இந்த இது என்ன எப்படி இதை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இந்த கொஷினை பாருங்கள். அப்பர் கேஸ், லோவர் கேஸ், வவல்ஸ், கான்சனன்ட்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ அதனால் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணுறோம். ஸ்ட்ரிங்கை வந்து எம்டி ஸ்ட்ரிங்காக இனிஷியலைஸ் பண்ணுறோம். சரியா? இதுதான் இந்த ஃபங்க்ஷன். இப்போ அடுத்த ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா கெட் எஸ்டிஆர். கெட் எஸ்டிஆர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்ட்ரிங்கை வந்து வாங்குறதுக்கு. ஓகேவா? அந்த ஸ்ட்ரிங்கில் தான் எத்தனை வவல்ஸ், கான்சனன்ட்ஸ் இதெல்லாம் கண்டுபிடிக்க. சரியா? இப்போ நம்ம வந்து கிளாஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம டிஃபைன் பண்ணுற ஃபங்க்ஷனுக்குள்ளார கண்டிப்பாக செல்ஃப்னு ஒரு ஆர்குமெண்ட் எழுதணும். இதை மறந்துடாதீங்க. ஓகேவா? நம்ம ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணால் என்ன பண்ணுவோம், டெஃப்னு எழுதுவோம், அப்புறம் ஃபங்க்ஷன் நேம் எழுதுவோம், அப்புறம் பேராமீட்டர் இருந்ததுன்னா பேராமீட்டர் எழுதுவோம். இங்கே வந்து செல்ஃப்ன்ற ஒரு ஆர்குமெண்ட் பக்கத்தில் என்ன யூஸ் வேரியபிளோ அதாவது பேராமீட்டரோ கமாண்ட் போட்டு எழுதணும். இந்த ப்ரோக்ராமில் நம்ம செல்ஃப் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம், பேராமீட்டர் கிடையாது. சரியா? அதனால் கண்டிப்பாக எல்லா ஃபங்க்ஷனுக்குமே 4 ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம், 4க்குமே செல்ஃப் உள்ள எழுதணும். சரியா? அப்புறம் இங்கே இனிஷியலைஸ் பண்ணும்போது செல்ஃப் டாட், அப்போ செல்ஃப் டாட்னு எழுதணும். சரியா? அப்போ ஸ்ட்ரிங் வாங்குகிறோம்னு சொன்னோம் இல்லையா, அதே நம்ம இங்கே என்னென்ன இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம், ஸ்ட்ரிங்னு வச்சுருக்கோம். அப்போ செல்ஃப் டாட்டு ஸ்ட்ரிங். நம்ம கிளாஸ் நேம் வந்து கேபிட்டல் எஸ் போட்டிருக்கோம். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இங்கே வந்து எஸ்டிஆர் ஆஃப் இன்புட் வாங்குறதுக்கு என்ன டேட்டா வாங்குறதுக்கு என்ன பண்ணுவோம், இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ எஸ்டிஆர் ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் ஸ்ட்ரிங். இந்த எஸ்டிஆர் கூட தேவையில்லை. ஏன் அப்படின்னா இன்புட் வந்து பை டிஃபால்ட்டு நம்ம கீபோர்டில் எது டைப் பண்ணாலும் அதை கேரக்டரோ இல்லை ஸ்ட்ரிங் கேரக்டராக தான் எடுத்துக்கும். சரியா? நம்ம இன்டிஜராக நம்பராக கன்வெர்ட் பண்ணும்போது இன்ட்டுன்னு கொடுப்போம். இங்கே அது டிஃபால்ட்டாகவே கேரக்டர் ஆர் ஸ்ட்ரிங்காக எடுக்கிறதுனால இந்த எஸ்டிஆர் ஃபங்க்ஷன் தேவையில்லை. டைரெக்டாக இன்புட் ஆஃப் என்டர் ஸ்ட்ரிங்னு எழுதலாம். அடுத்த ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா கவுண்ட். சரியா? கவுண்ட்டில் தான் ஆக்சுவலாக நம்ம வந்து எல்லா இதையுமே பண்ண போகிறோம். செல்ஃப் டாட்டு ஒரு கேரக்டராக எடுத்து ஃபார் லூப் யூஸ் பண்ண போகிறோம். நம்பர் ஆஃப் அப்பர் கேஸ், லோவர் கேஸ் கவுண்ட் பண்ணுறதுக்கு இது ஃபுல்லாக இந்த ஃபங்க்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். சரியா? இதை நான் எப்படின்றத நான் வந்து இதில் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது. நான் வந்து ஐடிஎல்லியில் ப்ரோக்ராம் டைப் பண்ணியிருக்கேன், அதை பார்த்தா இன்னும் கிளியராக புரியும். சரியா? ஸோ நம்ம வந்து அந்த ப்ரோக்ராமுக்கு டைரெக்டாக போயிடலாம். நான் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ ஐடிஎல்இ விண்டோ ஓப்பன் பண்ண தெரியும் உங்களுக்கு. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கிளாஸ் ஸ்ட்ரிங்கு. இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ இனிட்டு செல்ஃப்ன்ற ஆர்குமெண்ட் கொடுங்க. அப்புறம் செல்ஃப் டாட் இங்கே அப்பர்னு நம்ம அங்கே வச்சுருந்தோம் இல்லையா, புக்கில் போட்டிருந்தது, அதை ஒரு சிங்கிள் கேரக்டராகவும் நம்ம வச்சுக்கலாம்.
ஸோ அப்பர் கேஸ்ன்றதுனால யூ எடுத்திருக்கேன், எல், வி, சி, எஸ். ஏன் நான் வந்து சிங்கிள் கேரக்டர் எடுத்திருக்கேன் அப்படின்னா, அப்பர் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணால் வேறு எங்கேயாவது இங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அதை. அங்கே வந்து நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன ஒரு லெட்டர் மிஸ் பண்ணால் கூட அது எரர் வரும். ஸோ எரர் கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால நீங்கள் வந்து இப்படி ஒரு கேரக்டரும் யூஸ் பண்ணலாம். சரியா? ஸோ இது அப்பர் கேஸ், இது லோவர் கேஸ். வி ஃபார் வவல்ஸ், கான்சனன்ட்ஸு, ஸ்பேஸ்க்கு வந்து எஸ்ன்னு வச்சுருக்கேன். அந்த ஸ்ட்ரிங்கை வந்து எஸ்டிஆர் அப்படின்னு வச்சுருக்கேன். ஏன்னா நான் இங்கே வந்து ஸ்ட்ரிங்குன்னு கிளாஸ் நேம் கொடுத்ததுனால கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இங்கே எஸ்டிஆர் அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ அதை இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன் டபுள் கோட்ஸ் கொடுத்து. இது ஓப்பன் கோட் டபுள் கோட்ஸ் அண்ட் க்ளோஸ் டபுள் கோட்ஸ். ஓகேவா? இதெல்லாம் தான் நம்ம யூஸ் பண்ணுற வேரியபிள். அதை இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம், அதனால தான் அதை கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனில் எழுதிடும். ஸோ செல்ஃப்ன்ற ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த ஃபங்க்ஷன் புரிஞ்சிருச்சா? இப்போ அடுத்தது போகலாமா? இப்போ நம்ம அடுத்த ஃபங்க்ஷன் என்ன எழுதுகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய கெட் எஸ்டிஆர். நம்ம அந்த வேல்யூ வாங்கணும் இல்லையா அந்த ஸ்ட்ரிங்கை, அதுக்கு தான் கெட் எஸ்டிஆர் அப்படின்னு ஃபங்க்ஷன் நேம் வச்சுருக்கோம். அதாவது மெத்தடுன்னு பேர். கிளாஸ்குள்ளார இருக்கிற ஃபங்க்ஷனுக்கு மெத்தடுன்னு அர்த்தம். சரியா? கெட் எஸ்டிஆர், அதுவும் செல்ஃப். ஸோ செல்ஃப் டாட் அந்த ஸ்ட்ரிங் வாங்குறதுக்கு தான் நம்ம ஏற்கனவே இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா எஸ்டிஆர்னு. ஸோ செல்ஃப் டாட் எஸ்டிஆர் இஸ் ஈக்குவல் டு இன்புட் ஆஃப், இதுதான் நான் சொன்னேன் புக்கில் வந்து எஸ்டிஆர் அப்படின்னு கொடுத்துருப்போம். அது தேவையில்லை. நீங்கள் டைரெக்டாக இன்புட் நம்பராக கன்வெர்ட் பண்ணால் தான் நம்ம இன்ட் ஆஃப், எல்லா ப்ரோக்ராம்லேயும் நம்ம இன்ட் ஆஃப்னு கொடுத்துருப்போம். இது தேவையில்லை. சரியா? ஸோ டைரெக்டாக இன்புட் என்டர் ஸ்ட்ரிங், அவ்வளோதான். ஒரே லைன் தான் இந்த ஃபங்க்ஷனில். கரெக்டாக அலைன் ஆகிருக்கணும், ஒரே லைனில் இருக்கணும். சரியா? கோலன், அதனால அடுத்த லைன் தள்ளி வந்துருச்சு, இண்டென்ட் ஆயிருக்கு. ஓகே? ஸோ இது ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன். அடுத்தது இது செகண்ட் ஃபங்க்ஷன். இப்போ அடுத்தது தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா, இதில் தான் முக்கியமாக நம்ம எல்லா கேல்குலேஷனுமே பண்ண போகிறோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா புரியும். ஸோ கவுண்ட், எத்தனை நம்பர் ஆஃப் வவல்ஸ், கான்சனன்ட்ஸ், இது எல்லாத்தையும் நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். சரியா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன். ஓகே, கவுண்ட் ஃபங்க்ஷன் நேம் என்ன வச்சுருக்கோம்? கவுண்ட் ஆஃப் செல்ஃப். ஓகே? ஸோ இதில் ஃபார் லுப் ஒரு கேரக்டராக நம்ம எடுத்து அதை செக் பண்ணணும். அதுக்காக தான் ஃபார் சிஹெச். நம்ம ஜென்ரலாக ஐ போடுவோம், நீங்கள் ஐ போட்டாலும் ஓகே தான். இங்கே என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதுதான் உள்ள யூஸ் பண்ணோம். சிஹெச் இன் செல்ஃப் டாட் எஸ்டிஆர். நான் வெல்கம் அப்படின்னு நான் ஸ்ட்ரிங் கொடுத்தேன்னா அதை ஒரு டபிள்யூன்றது ஃபர்ஸ்ட் கேரக்டர் இல்லையா, அந்த கேரக்டரை சிஹெச்சில் ஸ்டோர் ஆகிடும். சரியா? இப்படி ஒரு கேரக்டராக எடுத்து செக் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபார் லூப். சரியா? ஸோ ஃபார் சிஹெச் இன் செல்ஃப் டாட் எஸ்டிஆர். ஓகேவா? அப்புறம் அந்த கேரக்டரை செக் பண்ணோம், அப்பராக இருக்கா இல்லையா அப்படின்னு. நம்மளுக்கு பைத்தானில் இஸ் அப்பர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. சரியா? அப்போ சிஹெச் டாட் இஸ் அப்பர் செக் பண்ணோம்னா நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். அப்படி இருந்தது ட்ரூ அப்படின்னா என்ன பண்ணணும்? ஸோ அப்பர் கேஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்போ நீ வந்து என்ன பண்ணணும்? செல்ஃப் டாட் யூன்ற வேரியபிள் நம்ம ஜீரோன்னு ஏற்கனவே இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஒரு அப்பர் கேஸ் கேரக்டர் இருக்குது. அப்போ அதை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ ப்ளஸ் ஈக்குவல் டு 1, செல்ஃப் டாட் யூஸ் ஈக்குவல் டு செல்ஃப் டாட் யூ ப்ளஸ் 1 அப்படின்னு போடுறதுக்கு பதிலாக ப்ளஸ் ஈக்குவல் டு எழுதுகிறோம். அவ்வளோதான். ஓகேவா? அடுத்தது என்ன அப்படின்னா, அந்த கேரக்டர் இஸ் லோயரா அப்படின்னு செக் பண்ணுறோம். அப்பர் கேஸ் இல்லைன்னா என்ன பண்ணோம்? அடுத்து லோவரான்னு செக் பண்ணோம். செல்ஃப் அப்படி இருந்ததுன்னா செல்ஃப் டாட் எல்ல வந்து ப்ளஸ் ஈக்குவல் டு 1. ஓகேவா? இப்போ அடுத்தது என்ன அப்படின்னா, வவல்ஸ் ஆர் கான்சனன்ட்ஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ சிஹெச் இன்னு ஒரு மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் இருக்குது. ஸோ இந்த லிஸ்ட்டுக்குள்ளார இந்த கேரக்டர் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறது தான் இந்த இன். ஓகேவா? சிஹெச் இன் ஏஇஐஓ. வவல்ஸ்னால் உங்களுக்கே தெரியும், கேபிட்டல் ஏஇஐஓவாக இருக்கலாம், இல்லை ஸ்மால் ஏஇஐஓயூவாக இருக்கலாம். ஸோ இதில் ஏதாவது ஒரு கேரக்டராக இருந்ததுன்னா அப்போ ட்ரூ அப்படின்னு ஆகும். அப்படி இருந்ததுன்னா வவல்னு அர்த்தம். ஸோ செல்ஃப் டாட் வி ப்ளஸ் ஈக்குவல் டு 1. புரிஞ்சிருச்சா? ஸோ இது வவல் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகே? ஸோ இஸ் அப்பர்ன்றது அப்பர் கேஸான்னு கண்டுபிடிக்க, இஸ் லோயர்ன்றது லோவர் கேஸான்னு கண்டுபிடிக்க. இது இஸ் வவல்னு ஒரு ஃபங்க்ஷன் கிடையாது, அதுக்கு தான் நம்ம இப்படி செக் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ அடுத்தது ஸ்பேஸு. கான்சனன்ட்ஸ்க்கு நம்ம அடுத்து லாஸ்ட்டாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஸ்பேஸ் ஈக்குவல் டு சிஹெச் ஈக்குவல் டு ஸ்பேஸா அப்படின்னு செக் பண்ணுறோம். சரியா? நடுவில் ஸ்பேஸ் விட்டு நம்ம டைப் பண்ணியிருக்கலாம் இல்லையா அந்த ஸ்ட்ரிங்கில், அதுக்காக ஸ்பேஸ். அப்போ நீங்கள் இதில் தப்பு பண்ணுவீங்க. என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, டபுள் கோட்ஸ் ஸ்பேஸ் விடாமலே டபுள் கோட்ஸ் கொடுத்துருவீங்க, க்ளோஸ் பண்ணிடுவீங்க. அப்படி இருந்ததுன்னா நம்பர் ஆஃப் ஸ்பேஸஸ் 0 வந்துடும். சரியா? அதனால இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்பேஸ் விட்டுட்டு தான் டைப் பண்ணணும். ஓகே? ஸோ ஓப்பன் டபுள் கோட்ஸ் பண்ணுங்கள், ஸ்பேஸ் டைப் பண்ணுங்கள், அப்புறம் டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணுங்கள். ஸ்பேஸ் இருந்ததுன்னா செல்ஃப் டாட் எஸ்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ ப்ளஸ் ஈக்குவல் டு 1. ஓகே? ஸோ அப்பர் லோயர் அப்புறம் வவல்
ஸ்பேஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், ஒன்றே மீதி இருக்குது, தட்டு கான்சனன்ஸ். ஓகேவா? இதெல்லாம் முடிஞ்ச பிறகு வெளியில் வந்துட்டு கரெக்டாக ஃபாருக்கு நேராக எழுதணும். செல்ஃப் டாட் சி கான்சனன்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா மாதிரி நம்ம எழுத போகிறோம். என்னென்னா நம்பர் ஆஃப் அப்பர் கேஸையும் நம்பர் ஆஃப் லோவர் கேஸையும் ஆட் பண்ணிவிட்டு வவல்ஸை மைனஸ் பண்ணால் மீதி இருக்கிறதெல்லாம் கான்சனன்ஸ். ஓகேவா? கான்சனன்ஸ்னால் உங்களுக்கே தெரியும், ஏஇ ஐஓயு இல்லாமல் மற்ற கேரக்டர் மற்ற ஆல்ஃபபெட்லாம் கான்சனன்ஸ்னு அர்த்தம். சரியா? அப்போ இதுதான் ஃபார்முலா. அதை இப்படி எழுத வேண்டியதான். லோவர் கேஸ் அப்பர் கேஸை ஆட் பண்ணிவிட்டு வவலை மைனஸ் பண்ணால் கான்சனன்ட் கிடைக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டாக ஃபாருக்கு நேராக எழுதணும். ஃபாரை விட்டுட்டு வெளில வந்தால் தான் இதை பண்ணணும். சரியா? இதை இங்கே எழுதக்கூடாது. ஸோ இதில் கவுண்ட் நம்பர் ஆஃப் வவல்ஸ் அப்பர் எல்லாமே கால்குலேட் பண்ணிட்டோம். இந்த ஃபங்க்ஷன் இதோட முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இது 3வது ஃபங்க்ஷன். இப்போ அடுத்தது என்ன அப்படின்னா, நமக்கு எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ண வைக்கணும், ஸ்க்ரீனில் தெரிய வைக்கணும். அப்போ தான் நமக்கு ஆன்சர் தெரியும் இல்லையா? ஸோ ஸ்க்ரீனில் தெரிய வைக்கிறதுக்கு என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டிஸ்பிளே அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா? செல்ஃபு இதில் வந்து எல்லாமே ஸ்க்ரீனில் தெரியணும்னா என்ன பண்ணுவோம், பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ பிரிண்ட் 1 3 6 பிரிண்ட் ஃபங்க்ஷன் எழுதுகிறோம். த கிவன் ஸ்ட்ரிங் கண்டைன்ஸ் டபுள் கோட்ஸில் போடுங்க பிரிண்ட். இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபார்மட்டிங் கேரக்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. %d அப்பர் கேஸ் லெட்டர்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் க்ளோஸ் டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணுங்கள். இந்த %d அப்படின்னா என்னென்னா இன்டீஜராக இருந்ததுன்னா நம்பர் ஆஃப் அப்பர் கேஸ் வந்து நம்ம செல்ஃப் டாட் யூவில் இருக்குது. கண்டிப்பாக அது ஒரு நம்பராக இருந்ததுன்னா %d போடணும். சரியா? இன்டீஜராக இருக்கும்போது %d போடணும். ஓகே, பாயிண்டில் இருந்ததுன்னா %f போடும். இங்கே இது ஒரு ஹோல் நம்பராக இருக்கிறதுனால %d அப்பர் கேஸ் லெட்டர்ஸ் டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு கமா யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக திருப்பி % யூஸ் பண்ணுறோம். செல்ஃப் டாட் யூ இதோட நம்பர் என்னவோ அது இங்கே ரீப்ளேஸ் ஆகும். ஸோ இப்படி தான் எழுதணும். சரியா? ஸோ அடுத்தது %d லோவர் கேஸ் லெட்டர்ஸ் செல்ஃப் டாட் எல், வவல்ஸு செல்ஃப் டாட் வி, கான்சனன்ஸு செல்ஃப் டாட் சி, ஸ்பேசஸ் செல்ஃப் டாட் எஸ். ஓகேவா? அவ்வளோதான். இந்த 4 ஃபங்க்ஷனையும் நம்ம முடிச்சிட்டோம். ஸோ 4 ஃபங்க்ஷன் இல்லைன்னா மெத்தட்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இனிட்டு, get str, next count, next display. வரிசையாக கரெக்டாக இந்த லைனுக்கு நேராக டெஃப் எல்லாம் ஒரே லைனில் இருக்கணும். கிளாஸ்க்குள்ளார தள்ளி இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே ஃபாரு, இந்த டெஃபுக்குள்ளார ஃபாருக்குள்ளார இஃப். ஸோ இது எல்லாம் சேர்ந்து ஒரே இந்த லேடர் மாதிரி இருக்கும். கரெக்டாக எல்லாமே கோலன்றதுனால இண்டென்ட் ஆகிருக்கும். சரியா? இந்த இஃப் எல்லாம் ஒரே லைனில். செல்ஃப் டாட் சி வந்து ஃபாருக்கு நேராக இருக்கணும். இதில் எந்த இண்டென்டிங் தப்பாக இருந்தாலும் உங்களுக்கு ஆன்சர் வராது. சரியா? கரெக்டாக பண்ணுங்கள். அப்புறம் டிஸ்பிளேயில் எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ண வைக்கிறோம். இதுக்குள்ளார பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டு வரிசை 6 ஸ்டேட்மெண்ட் எழுதணும். அவ்வளோதான். என்னோடய கிளாஸு முடிஞ்சிருச்சு. கிளாஸோட டிக்ளரேஷன் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ நம்மளுடைய மெயின் ஃபங்க்ஷனில் என்ன பண்ணோம் அப்படின்னா ஆப்ஜெக்டை டிக்ளேர் பண்ணணும். ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணுறதுக்கு எஸ்ன்றது ஒரு வேரியபிள். ஓகேவா? தட் இஸ் ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங். கிளாஸ் நேம் என்ன? ஸ்ட்ரிங். அங்கே கேபிட்டல் எஸ் போட்டதுனால இங்கேயும் கேபிட்டல் எஸ் தான் போடணும். ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேராந்தசிஸ். அவ்வளோதான். ஸோ ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகிடும். இந்த ஃபங்க்ஷன் 4 ஃபங்க்ஷன் நம்ம எப்படி கூப்பிடணும் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு எடுத்த உடனே எழுதியிருக்க யூனிட்டை நம்ம கால் பண்ண தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக இது எக்ஸிக்யூட் ஆகிடும். இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும்போது அது எக்ஸிக்யூட் ஆகிடும். அடுத்து கெட் str, கவுண்ட்டு, டிஸ்பிளே அப்படி 3 ஃபங்க்ஷனை நம்ம கூப்பிடணும் இல்லையா? கால் பண்ணணும். அதுக்கு எப்படி எழுதணும்னா எஸ் டாட்டு கெட் str, எஸ் டாட்டு கவுண்ட்டு, எஸ் டாட்டு டிஸ்பிளே. அவ்வளோதான். வரிசையாக எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகி நீங்கள் கொடுக்குற ஸ்ட்ரிங்கில் எத்தனை நம்பர் ஆஃப் வவல்ஸ் கான்சனன்ட்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகிடும். இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து நான் சொன்ன மாதிரி இங்கே வந்து ULV அப்படின்னு சிங்கிள் கேரக்டர் போட்டுக்கோங்க. அங்கே வந்து அதை தான் இங்கே நம்ம யூஸ் பண்ணணும் கரெக்டாக. ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் தப்பு பண்ணாதீங்க. இப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஒரு ஸ்ட்ரிங்கை டைப் பண்ணலாம். என்டர் ஸ்ட்ரிங் கொடுக்குது. நான் சும்மா வெல்கம் அப்படின்னு நான் போடுறேன். பாருங்கள், அப்பர் கேஸ் லெட்டர் வந்து 0, 7 லோவர் கேஸ் எல்லாமே ஸ்மால் லெட்டரில் டைப் பண்ணதுனால 7. அதில் 3 வவல் இருக்குது, 4 கான்சனன்ட்ஸு, ஸ்பேஸ் இல்லை, அதனால் 0 ஸ்பேசஸ்னு வந்திருக்கு. இந்த ப்ரோக்ராமில் நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல நான் வந்து ஸ்பேஸை வந்து செக் பண்ணும்போது இங்கே ஸ்பேஸ் செக் பண்ணலன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? CH ஈக்குவல் டு நீங்கள் வந்து இந்த மிஸ்டேக் பண்ணுவீங்க, ஸ்பேஸ் விடாமல் டைப் பண்ணிடுவீங்க. சரியா? இப்போ இந்த ப்ரோக்ராமை நான் டைப் பண்ணுறேன். எந்த இன்புட் நீங்கள் வந்து ஸ்ட்ரிங் எது வேணால் கொடுக்கலாம். சரியா? வெல்கம், ஃபஸ்ட்டு வந்து கேபிட்டல் லெட்டர் வெல்கம் டு
பைத்தான் பி கேபிட்டல் கொடுக்குறேன் பாருங்கள். 2 அப்பர் கேஸ் கரெக்டாக வந்துருச்சா, 13 லோவர் கேஸு, 5 வவல்ஸ், 10 கான்சனன்ட். ஸ்பேஸ் பாருங்கள் 0ன்னு வந்துருச்சு. ஆனால் 2 ஸ்பேஸ் எனக்கு இருக்குது, ஆனால் 0 காமிக்குது. இப்போ நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த ஸ்பேஸு நீங்கள் விடலை, அதனால் இது கண்டிப்பாக தப்பு பண்ணிடுவீங்க சம்டைம்ஸு. அதனால் இங்கே ஸ்பேஸ் விட்டு டைப் பண்ணுங்கள், சரியா? ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.